வணக்கம். நான் உங்கள் சங்கர் மனோகரன், சுக்கராச்சாரியத்திலிருந்து. இப்போ நம்ம குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். குரு பயிற்சி எப்போ நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஜூன் 2ஆம் தேதி காலை 6:30க்கு மிதுன ராசிலேருந்து கடக ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறாரு. இந்த குரு பயிற்சி நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய கொடுமையான விஷயங்களை பார்க்குறோம். இந்த போர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய பேர் நிறைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பகுதியிலுமே பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன கேட்டால் 12 ராசியுமே இக்கட்டான நிலைமையில தான் இருக்குது. ஆனால் இந்த குரு பயிற்சி தான் உங்கள் எல்லாருக்குமே ஒரு அடர்ந்த பாலைவனத்தில் ஒரு நிழல் கொடுக்க போகிற விஷயமா குரு பயிற்சி நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்களை, உலகளாவிய மாற்றங்களும் சரி, ஒவ்வொருத்தருக்கோட தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி நிறைய மாற்றங்களை நிகழ்த்த போகுது. ஏன்னா இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமும் சரி, இந்த 2026 ஆரம்பித்ததுக்கு அப்புறமும் சரி, நிறைய நெருடலான சூழல்கள் எல்லாருக்குமே இருக்குது. அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. ஒரு ஆறுதலான நேரம் இந்த மொத்த உலகத்துக்கும் சரி, உங்கள் ஒவ்வொருத்தருக்குமே சரி வரக்கூடிய நேரம் வந்தாச்சு. அதனால் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படலாம். இதில் என்னுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகுது, என்னுடைய லக்னத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஏன்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ராசி பலன்கள் அப்படின்றது, இப்போ மேஷ ராசின்னு கொடுக்குறோன்னா மேஷ ராசி மேஷ லக்னம், ரிஷப ராசினா ரிஷப ராசி ரிஷப லக்னம். ஏன்னா சில பேர் என்ன இருக்கலாம்னா அவங்க மேஷ ராசியாக இருப்பாங்க, ஆனால் மிதுன லக்னமாக இருப்பாங்க. அப்போ அந்த ரெண்டுத்துக்கு உண்டான பலன்களை பார்த்து நீங்கள் தெளிவுபடுத்திக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம கொடுக்கறது பொது பலன்கள் தான். ஏன்னா உங்கள் சுயஜாதகப்படி பலன்கள் மாறுபடும். பொது பலன்கள்லாம் அப்புறம் என்ன சார் வித்தியாசம்னா, ஒரு 60%லேருந்து 70% மேட்ச் ஆகக்கூடிய வாய்ப்பு எல்லாருக்குமே இருக்குது. ஒரு 30% தசாபுத்தி நிமித்தம் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த பொது பலன்கள் அப்போ ஏன் சார் நாங்கள் கேட்கணும்னா, ஒரு 60-70% மேட்ச் ஆகும்போது தான் உங்களுக்கு அதுக்குண்டான தெளிவு பிறக்கும். அதுக்கப்புறமும் உங்களுக்கு உங்கள் ஜாதகப்படி குழப்பங்கள் இருக்குன்னா நீங்கள் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்து ஒரு தெளிவுபடுத்திக்கலாம். சரிங்களா? ஸோ மொத்தமாக நான் இந்த நேரத்தில் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறது, கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி, அதுவும் உச்சத்தில் கடகத்தில் உச்சத்தில் 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இப்படி உட்காரும். மறுபடியும் இந்த குரு பயிற்சி எப்படி சார் நடக்கணும் எல்லாரும் சொல்லுவாங்க, சார் அடுத்த வருஷம் நடக்கும். அடுத்த வருஷம் நடக்கலாம். மறுபடியும் கடகத்துக்கு குரு வர 12 வருஷம் ஆகும். புரியுதுங்களா? அதனால இது 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும்போது அது உச்ச நிலையில் மறுபடியும் உச்சம் அடைய இன்னொரு 12 வருஷம். 2026 இருக்கணும், நம்ம 2038 கிட்ட போக வேண்டியதாகிடும். புரியுதுங்களா? அதனால நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் நடக்க போகுது. பொதுவாகவே சொல்லுவாங்க இல்லையா, நல்ல நேரம் வரதுக்கு முன்னாடி ஒரு கடுமையான நேரம் இருக்கும். அதை தான் இன்னைக்கு இந்த உலகமும் சந்திக்கிட்டு இருக்கு, நீங்கள் ஒவ்வொருத்தரும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக நிறைய நல்ல மாற்றங்கள் நிகழப்போகுது. இந்த குரு பயிற்சி கொண்டான பலன்களை நான் தெளிவாக தரேன். நம்மளுடைய பலன்கள் உங்கள் யாரையும் பயமுறுத்துகிற மாதிரியோ குழப்பப்படுத்துகிற மாதிரியே இருக்காது. ஏன்னா நிறைய பேர் ராசி பலன் பார்க்கறதுக்கே பயப்படுறாங்க. அதில் இருக்க டெம்ப்ளேட்ஸ், இந்த சில சமயம் சில என்னோடய கிளைண்ட்ஸ் எடுத்து காட்டுவாங்க, இந்த டெம்ப்ளேட்ஸே ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும். பிரச்சனைகள் பார்க்க போகிற ராசி, விபத்துக்குரிய ராசி, வேலை இழக்க போகும் ராசி அப்படிலாம் நம்மளோட பலன்கள் இருக்காது. நம்ம பலன்கள் வாழ்வியல் சம்மந்தப்பட்டது, ஒரு மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சில கடுமையான விஷயங்கள் இருக்குனாலும் அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறத ஒரு எளிமையான வாழ்வியல் முறையும் சரி, ஒரு எளிமையான பரிகாரங்கள் மூலியமாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். கவலைப்படாதீங்க. இந்த குரு பயிற்சி உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை தரப்போன்னு முழுமையாக நம்புங்க. ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொல்லும் போது அது இன்னும் தெளிவான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். சரி, நம்ம நேரம் கிடைக்காம ஒரு ராசி பலன்களுக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் என்னோட அன்பான வேண்டுகோள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்களோடது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தூண்டுதலாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம சரியான இடத்த நோக்கி போகிறோம், சரியான நபர்கள் நம்மக்கிட்ட சேர்கிறதுக்கு வழிவகை பண்ணி தரோன்றதுக்கான ஒரு வாசல் தான். ஸோ சப்ஸ்கிரைப்ன்றது நீங்கள் ஒரு வீடியோ நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னும்போது அதை அக்னாலேஜ் பண்ணி இன்னும் எங்களை அதிகமான வீடியோஸ் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு ஊக்கப்படுத்துறதுக்கான செயல்பட தான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் எல்லார் வாழ்க்கையில நடக்க போகுது. சரி, இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம். நான் ராசின்னு சொல்லும்போது ராசி லக்னம் அப்படின்னு கணக்கெடுத்துங்க. இப்போ மேஷ ராசி சொல்ல போகிறோன்னா மேஷ ராசி மேஷ லக்னம், ரிஷப ராசி ரிஷப லக்னம்னு எடுத்துக்கங்க. அப்போ தான் உங்கள் ராசி என்னவோ லக்னம் என்னன்னு நீங்கள் பார்த்து தெளிவான பலன்களை தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ நம்ம ராசி பலன்களுக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம மீன ராசிக்கு உண்டான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். மீன ராசிக்கு குரு பகவான் 1க்கும் 10க்குமான அதிபதி. சரிங்களா? இவர் உங்களுக்கு 5ஆம் இடம், அதாவது பஞ்சமஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், அந்த இடத்துலேருந்து எந்த இடங்களை பார்வையிட்டாருன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசியே பார்க்குறாரு. இது நல்ல விஷயம். 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த மீனராசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7.5 சனி ஆரம்பித்ததுலேருந்து நிறைய இடர்பாடுகளில் இருக்காங்க. அதையும் தாண்டி ஜென்ம சனிக்குள்ளே வந்துட்டோன்னே ஒரு நரக வேதனையான சூழ்நிலையில் இருக்காங்க. வாழ்க்கையில் வேலையாகட்டும், குடும்பம் ஆகட்டும், வாழ்க்கையின் எல்லா பகுதியிலையும் எப்படி சொல்லலாம்னா, நிறைய பேருக்கு முதல்ல வேலையே இல்லை. வேலையில் இருக்கவங்க ஏன்டா இந்த வேலையில் இருக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. சில பேர் கட்டாயத்து நிமித்தமாக வேலை மாற வேண்டிய சூழ்நிலை, இடம் மாற வேண்டிய சூழ்நிலை,
ஒரு ஊர் விட்டு ஒரு இன்னொரு ஊர் போக வேண்டியது, பிடிக்காத இடத்துல வேலை செய்ய வேண்டியது, குடும்பத்தில் இருக்கவும் சரி நிறைய விதமான கருத்து வேறுபாடு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வேலை சூழ்நிலை இருக்க இந்த தொழில் இதில் இருக்க பிரச்சனைகளை குடும்பத்தில் காட்டி குடும்பத்திலையும் பிரச்சனை. அதுவும் சனி வந்து உங்கள் ராசிலேயே உட்காந்துருக்க ஜென்ம சனி நேரத்தில் சொல்லவே தேவையில்லை. உங்கள் பிரச்சனையை தேடி நீங்கள் போவே தேவையில்ல, பிரச்சனை உங்களை தேடி வரும், எதிரிகள் தேடி வருவாங்க, வம்பு வழக்குகள் தேடி வரும், ஏதாவது கசப்பான சம்பவங்கள் ஒன்று மாதிரி ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள், ஏதேனும் ஒரு குழப்பங்கள், சொல்லவே தேவையில்லை. ஒரு நாள் நிம்மதி பெருமூச்சு விட முடியாது, அதுக்குள்ளே ஒரு 4 பிரச்சனை சேர்ந்து வந்துடும். சரிங்களா? நீங்கள் சந்தோஷப்பட வேண்டிய நேரம். ஏன் நான் சொல்கிறேன்னா 5ஆம் இடத்துல இருந்து அதாவது உச்சம் அடைஞ்சு உங்கள் ராசியையும் 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்குறது ஒரு சிறப்பான நேரம். ஏன்னு கேட்குறீங்கன்னா இந்த 7.5 சனி வர எல்லாருக்குமே இப்படி ஒரு அமைப்பு வந்துருமானா வராது. ஏன்னா இந்த குரு பயிற்சி எல்லா வருடமும் வருடம் வரக்கூடிய ஒரு குரு பயிற்சி அல்ல. இந்த கடகத்துக்கு குரு பகவான் மறுபடியும் வந்து உச்சமடைய இன்னும் 12 வருஷம் ஆகும். முக்கியமாக இந்த ஜென்ம சனி காலகட்டத்தில் வந்து உங்களுடைய ராசியை பார்க்கறது உத்தமம். ஏன்னா உங்கள் ராசியிலேயே சனி பகவான் உட்காந்துருக்கார். மொத்த 12 கிரகங்களுக்கும் பிரச்சனையாக இருக்கிறதே, 12 ராசிகளுக்கும் பிரச்சனையாக இருக்கிறதே சனி பகவான் தான். அவருடைய தாக்கத்தை தாங்க முடியாது தான் நம்ம வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் பார்க்குறோம், உலகளாவிய நிறைய பிரச்சனைகளையும் பார்க்குறோம். சரிங்களா? இதன் நிமித்தம் உங்களோட குரு பார்வை, உச்ச பார்வை நேரடியாக அவர் மீது படும்போது பல நல்ல விஷயங்கள் உங்கள் ராசிக்கும் மற்ற ராசிக்கும் நடக்க போகுது. முதல்ல உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது சனியோடைய வீரியம் பெரும்பாலும் குறைந்து விடும். ஒரு 80லேருந்து 90% குறைந்து விடும். பல நல்ல விஷயங்களை பார்க்க போறீங்க. அதாவது சார் எனக்கு என்னதான் சார் நல்ல விஷயம்னா என்ன, எனக்கு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கான எந்த அறிகுறியுமே தெரியலையே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. கிடையாது. உங்களுக்கு வேலையில் இருந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் தீரப்போகுது. மேலதிகாரிகள் அனுகூலம் கிடைக்கும். சில பேருக்கு அந்த உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தவங்க உங்கள்கிட்ட விலகி போகிறதா பார்ப்பீங்க. புது வேலை கிடைக்கும். சில பேருக்கு விரும்பிய இடத்தில் மாற்றம் கிடைக்கும். சில பேர் சில சூழ்நிலை நிமிர்த்த வேறு இடத்துக்கு போய் இங்கேயே மாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா திரும்பவும் உங்களுக்கு விருப்பமான இடத்துக்கு வந்து சேருவீங்க. இன்னொன்று 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம். இந்த இடத்துல பதியும் போது பார்த்தீங்கன்னா குலதெய்வ அருள், உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கக்கூடிய நேரம், உங்களுடைய நல்ல வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கக்கூடிய நேரம். அப்படியே ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். ஸோ வேலை செய்கிற இடத்துல நிறைய நிம்மதி பெருமூச்சு இடக்கூடிய நேரம், வேலைக்கேற்ற வருமானம், திறமைக்கேற்ற அங்கீகாரம். நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கீங்களே, ஒரு நல்ல வேலை கிடைக்க போகுது. உங்களுக்கு சந்தோஷமான திருப்தியான ஒரு நல்ல வருமானத்தில் ஒரு வேலை கிடைக்க போகுது. குடும்பத்தில் இருக்க கருத்து வேறுபாடு, மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கள் ஆரம்பிக்கும். உங்களையும் மற்றவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்களும் நிறைய விஷயங்களை புரிஞ்சு உணர்ந்து நடந்துக்கவும் ஆரம்பிப்பீங்க. லாபஸ்தானத்தில் குருவின் பார்வை. என்னங்க வேணும், என்ன வேணும்? அதாவது லாபஸ்தானத்தில் குரு இதுவரை காத்திருந்த நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம், எதிர்பார்த்த வருமானம், எதிர்பார்த்த ஒரு உயர்வு, புதிய தொழில் வருமானங்கள், புதுசாக ஐடியாஸ் கிடைக்கும். நிறைய நல்ல பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க. பார்ட்னரோட இந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கள் நிறைய முன்னேற்ற செயல்பாடுகள், குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள், மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கி கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்நியோன்யம், ஒரு ஒற்றுமை. பொதுவாகவே 7.5 சனி யாருக்கு நடக்குதோ அவங்களுக்கு தான் பழிப்பாவத்துக்கு ஆளாயிடுவாங்க. இந்த நேரம் உங்களை எல்லாரும் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. பிரிந்த சொந்தங்கள் வந்து சேரும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று கூறுவீங்க. டிவோர்ஸே பண்ணிக்கலாம்னவங்க சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு ஏற்படும். நல்ல திருமண வாழ்க்கை அமையும். ஏன்னா நிறைய பேர் இந்த 7.5 சனியில் திருமணம் பண்ணிக்கிறதுக்கான அமைப்பு இல்லையே. நிறைய பேர்கிட்ட நாங்கள் ஜாதகத்தை கொடுக்குறோம், அப்படி கொடுத்தோம் என் ஜாதகத்தை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க, என் ஜாதகத்தை திருப்பி கொடுத்துட்றாங்க, எவ்வளோ இடத்துல கொடுத்துட்டோம், என்னதான் பண்ணுறதுன்னு எனக்கு புரியலை அப்படின்றவங்க இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் உங்கள் ஜாதகம் ரொம்ப சுபிட்சம் அடையுதுன்றது எல்லா ஜோசியருக்கும் தெரிய வரும். அதனால் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா 1க்கு 4 இடத்துல உங்கள் ஜாதகம் ஏற்றுக்கொள்ளப்படும். நிறைய பேர் அதாவது நீங்கள் வந்து பார்க்குறீங்களா, நாங்கள் வந்து பார்க்கலாமா, நல்ல நேரத்தை தவற விட வேணான்னு பேச விடுவாங்க. நிறைய பேருக்கு கல்யாணம் ஆக போகுது. அதாவது மன விருப்பப்படி நல்ல வரன், நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை, நல்ல ஒரு ஏற்றமான சூழல். நிறைய பேர் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் பார்க்குறீங்க. இந்த 7.5 சனி ஆரம்பிச்சுலேருந்து வீணான ஹெல்த் இஷ்யூ, கடன் பிரச்சனை, இது எல்லாத்துக்கும் பதில். நல்ல ஹெல்த் முன்னேறும், நல்ல ஆரோக்கியமாக உணர்வீங்க, நல்ல மருந்துகளுக்கு உங்களை வந்து சேரும், சரியான டாக்டரை போய் பார்ப்பீங்க. அதே போல் தொழில் மேன்மை அடையுதுன்ற மாதிரி உங்களோட ஷேர் மார்க்கெட்ஸ் எல்லாம் டவுன் ஆகிருக்குன்றது உலகளாவே நடக்குது. வேறு சில விஷயங்கள் மூலயமா உங்களுக்கு லாபங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். சொந்த இடம் இருக்குது, அதை நான் விற்கலான் இருக்கேன், இப்போ நல்ல லாபத்துக்கு விற்பீங்க. நல்ல ஒருத்தர் தேடி வந்து உங்ககிட்ட வாங்கிட்டு போடுவாங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துலேருந்து உச்சம் அடைகிறதுனால பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய அமைப்பு இருக்குது. ரொம்ப நாளாக நிலுவையில் இருந்த ஒரு விஷயம் நடக்கும். ரொம்ப நாளாக நிலுவையில் இருந்த பணம் வந்து சேரும். ரொம்ப நாளாக உங்களை காக்க வச்சு உங்களை தேடி வீட்டுக்கு வந்து காசு கொடுத்துட்டு போயிடுவோம். நிறைய நல்ல விஷயம், நிறைய நல்ல விஷயம். குழந்தை பாக்கியம் பிரமாதமாக இருக்குது.
கவலையே படாதீங்க. மீன ராசியில் பெரும்பாலானவர்கள் அடுத்த இந்த வருஷத்துக்குள்ளே, அதாவது 2027 ஜூன் அந்த குரு பயிற்சிக்குள்ளே குழந்தை பாக்கியம் உறுதி. நிறைய பேருக்கு திருமணமாக இருக்கும், நிறைய பேருக்கு தொழில் மேன்மையாக இருக்கும், நிறைய பேருக்கு வேலை பிரமாதமாக இருக்குது, ஆயுள் நல்லா இருக்குது, ஆயுசு நல்லா இருக்குது, உங்களோட ஹெல்த்து நல்லா இருக்குது. நிறைய பேர் இந்த உடம்பு சரியில்லாமல் நான் கொஞ்சம் ஒரு 60-55 வயசுக்கு மேலே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க 7.5 சனி நடக்குது, ஜென்ம சனியாக இருக்குது, ரொம்ப உடம்பு படுத்துது, நல்ல ஒரு ஆரோக்கியத்தை உணர போகிறீங்க. நான் என்ன எனக்கு எதோ ஆயிடுமான்ற பயத்தில் பாருங்க, சூப்பராக இருப்பீங்க, கவலையே படாதீங்க. பொதுவாக நாங்கள் சொல்கிற இந்த பலன்கள் எல்லாம் குரு பயிற்சி பலன்கள், எந்த பயிற்சி பலன்களும் 60% பொதுவாக எல்லாருக்கும் வேலை செய்யுங்க. என்ன உங்களுடைய ஜாதகத்தில் பாவர்களோட பார்வையோ இல்லை பாவர்களோட தசாபுதியோ 4, 6, 8, 12 தசாபுதிகள் நடக்கும் பட்சம் பலன்கள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதே உங்களுக்கு நல்ல தசாபுதி இருந்துன்னா 90% மேலேயே நல்ல பலன் நடக்கும். நாங்கள் எல்லாரும் சொல்கிறத விட அதிகமாக நடக்கும். ஆனால் குரு பொதுவாகவே என்னதான் ஒரு கடுமையான தசாபுதி நடந்தாலும் ஒரு 50-40% கண்டிப்பாக உங்களுக்கு நட்பலன் கொடுத்துருவார். உங்களுக்கு கோயில் பரிகாரங்களும் நான் சொல்கிறேன், கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. அதாவது ஒரு மாதிரி விரக்தியாகவும் வீழ்ச்சியாகவும் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் முதல்ல தைரியமாங்க. 7.5 சனியில் நாங்கள் பிழைக்கவே மாட்டோம் பல்து சார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பிழைச்சி மீண்டு வெகுண்டு வருவீங்க, இந்த ஃபீனிக்ஸ் பறமை மாதிரி வருவீங்க. இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டம், இந்த ஒரு 7.5 சனி காலகட்டம், இந்த காலகட்டத்தில் இந்த குரு பயிற்சி வர்றது உங்களுக்கு 7.5 வருஷத்தில் ஒரு வருஷத்தை கழிச்சா மாதிரி கணக்குங்க. ஏன்னா இந்த ஒரு வருஷ காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, பிரமாதமாக இருக்க போகுது. அப்போ என்ன ஆகுது, இப்போ சில பேர் லோன் கட்டணும் போது சார் நீங்கள் ஒரு 1.5 லட்சம் கட்டணும், நீங்கள் 50,000 கட்டினா போதும் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சார் நீங்கள் இவ்வளோ கட்ட வேண்டியது இருக்குது, இவ்வளோ கொடுத்தீங்கன்னா போதும், மீதி எனக்கு தர தேவையில்லை, உங்களுக்கு நாங்கள் வே ஆஃப் பண்ணுறோம், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை கட் பண்ணுறோம் அப்படின் போது எவ்வளோ சந்தோஷமாக. அந்த மாதிரி ஒரு 7.5 வருஷத்தில் ஒரு வருஷம் உங்களுக்கு சனி பார்வையிலேருந்து அப்படியே ஒரு விடுதலை. என்னதான் ஒரு அதிசாரம் வக்ர குரு பயிற்சி இதெல்லாம் இருந்தால் கூட தெளிவாக பார்த்தீங்கன்னா ஒரு 8-10 வருஷம் பிரமாதமாக இருக்குது. நிறைய விஷயங்களை நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கலாம், தீர்த்துக்கலாம். நல்ல விஷயங்களை எழுதிக்கங்க, முடிஞ்சா பேப்பரில் டக்குன்னு முடிச்சுக்கோங்க. ஏன்னா குரு பயிற்சி மாறும்போது இந்த உச்சஸ்தானத்தோட மதிப்பு மாறும்போது மறுபடியும் சனியின் தாக்கங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் கவலைப்படாதீங்க. நடக்க போகிற இந்த நல்ல விஷயத்தையும் நடக்க போகிற இந்த பயிற்சியும் பயன்படுத்தி என்னெல்லாம் பண்ணிக்கணுமோ அதெல்லாம் பண்ணிக்க பாருங்கள். ஏற்றமான சூழ்நிலைகளை சந்திங்க. வாழ்க்கையின் எல்லா பகுதியும் நல்லா இருக்க போதுங்க. எப்பயுமே 7.5 சனியில் ஒருத்தருக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லவே முடியாது. நான் இல்லை, எந்த ஜோசியராலும் சொல்ல முடியாது. ஆனால் நாங்கள் சொல்கிறோம், இந்த உச்ச குருவின் பார்வை சனியின் மேலே பட்டு எல்லா ராசிக்கும் சுபிட்சமாவது, உங்கள் ராசி மேலே பட்டு உங்களுக்கு ஒரு முன்னாடி இருந்த தன்னம்பிக்கை, தைரியம், வீரியம், ஒரு உற்சாகம் பிரமாதமாக இருக்கு. கவலையே படாதீங்க. இந்த ஒரு வருஷம் உங்கள் வருஷங்க. எழுதி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையாக டிக் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு ஸ்லிப்பில் எழுதி உங்களோட பெட்ரூமில் ஒட்டிக்கிங்க. ஒவ்வொரு விஷயம் நடக்கும்போது டிக் பண்ணுவீங்க. டாப் 10 நல்ல விஷயங்களை எழுதிக்கங்க. ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்க அதுக்கான முயற்சிகளை செய்யுங்க. சார் முயற்சிலாம் பண்ணிட்டேன் சார், ஒரு சக்ஸஸே இல்லை சார், போயிட்டு செவுத்துல அடிச்ச பண்ண மாதிரி சார், அதை பேசாதீங்க. இது உங்களுக்கான நேரம், உங்களுக்கான ஏற்றம் பிரமாதமாக இருக்குது. உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு நான் சொல்கிறத பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு ஒரு வாட்டி போயிட்டு வந்துருங்க, தவற விடாதீங்க. அது எப்படி பிரார்த்தனை பண்ணலாம் உங்களுக்கு தெரியும். அது அழகாக போயிட்டு சாமியை பார்த்துட்டு வர்றது ஒரு வாழ்ப்பாங்க. இன்னொரு 30 வயசுக்கு மேலே இந்த வீடியோ பார்க்குறவங்க திருக்கொல்லிக்காடும் போயிட்டு வர்றது உத்தமம். திருக்கொல்லிப்படம் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். அது இந்த குரு பயிற்சி 30 வயசுக்கு மேலே பொங்கு சனி பிரமாதமாக இருக்கும். ஒரு பெரிய டேக் ஆஃப். ரொம்ப நாளாக வெளிநாடு வாய்ப்புக்கு எதிர்பார்த்துருக்கேன், ரொம்ப நாளாக ஒரு பெரிய வீடு கட்டணும், இடம் வாங்கணும், ஒரு பெரிய டார்கெட் வச்சுருக்கேன் சார், அதுக்கான அடித்தளம், அது அமைய போகிற நேரம், அது சில பேருக்கு தசாபுத்தி பிரமாதம் வந்து நடந்தே விட்டுரும், சூப்பராக நடந்தும். கவலையே படாதீங்க. சொல்லப்பட்ட இந்த கோயில் முறைகளை ஃபாலோ பண்ணுங்கள். அதிலும் மேலே சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு தவறாமல் எல்வலைக்கேற்றுங்க. ஏன்னா ஜென்ம சனியோட வீரியம் இருக்கிறதால எவ்வளோ குறைக்கிறீங்களோ குருவின் பார்வை பலன்களை முழுமையாக வாங்கிக்கலாம். ஒருத்தர் கடன் வச்சுருக்காரு, பேங்க்கில் மைனஸ் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கிளியர் பண்ணிட்டாலே வர சம்பளம் மொத்தமாக அக்கௌண்ட்டில் இருக்கும். ஒரு கடன் இல்லாத வாழ்க்கை மாதிரி மொத்த சம்பளம் கைக்கு வருது. ஒரு சிறப்பான பேச்சு பலன்கள் 12 ராசிக்கு சொல்லும்போது என்ன சொல்கிறது, ஒரு வரப்பிரசாதமாக, ஒரு பாவ விமோச்சனமாக, ஒரு பெரிய வரமாக உங்களுக்கு இந்த பயிற்சி நடக்குது. இதை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திட்டு வாழ்க்கையின் எல்லா பகுதியிலையும் செழிப்படைய போகிறீங்க, செழுமை அடைய போகிறீங்க. புது உத்வேகத்தோடு செயல்படுங்க. உங்கள் ராசியிலே பண்ணுறது மூலிமா உங்களுக்கு நாங்கள் சொல்லவே தேவையில்லை, உற்சாகம் தானாகவே பிறக்கும், வீரியம் தானாகவே பிறக்கும். உங்களை நீங்கள் நடக்க வேண்டிய இடத்துல ஓடுவீங்க, ஓட வேண்டிய இடத்துல பறப்பீங்க. அந்த அளவுக்கு உற்சாகம் வரும், நல்லா இருப்பீங்க. சொல்லப்பட்ட கோயில் முறைகளை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். பிரமாதமான ஒரு வருடம் இந்த சனிப்பெயர்ச்சியில் ஒரு பெரிய பாலைவனத்துக்கு நடுவில் ஒரு ஏசி ரூம் போட்டு உங்களை உட்கார வச்ச மாதிரி இந்த குரு பயிற்சி உங்களை நடத்த போகுது. 7.5 சனி காலகட்டத்தில் இந்த ஒரு வருஷம் இப்படி குரு பயிற்சி வருது, ஒரு பெரிய வரப்பிரசாதம்.
சந்தோஷமாக இருங்க. இதுவரை சொல்லப்பட்டதெல்லாம் இந்த ராசி லக்னத்துக்குண்டான பொது பலன்கள் தாங்க. ஏன் சார் பொது பலன்லாம் அப்போ இது எங்களுக்கு பொருந்தாதுங்களா? அப்படி கிடையாதுங்க. கண்டிப்பாக 60% வரைக்கும் பொருந்ததுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஜாதகம், உங்களுடைய ராசி நட்சத்திரம், நீங்கள் பிறந்த தேதி நேரம் இதெல்லாம் படி கொஞ்சம் கிரகங்கள் மாற்றம் அடையும். அதன்படி கொஞ்சம் மாற்றங்கள், அதாவது பலன்களுடைய தன்மைகள் மாறல. குரு வேற ஒரு இடத்துல இருக்கலாம். ஸோ மற்ற கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம், நடக்கக்கூடிய தசா புத்தி அது ரொம்ப முக்கியங்க. தசா புத்தி ரொம்ப முக்கியம். உங்கள் தசா புத்தி என்ன இருக்குது? ஒரு கம்பெனியில் இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்கன்னு கணக்கு வச்சுக்கோங்க. 10% கொடுக்குறாங்கன்னா இப்போ ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு 1 லட்சம் சம்பளம் வாங்குறவங்களுக்கு நீங்கள் 10% எவ்வளோ சார் வந்துன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? 10,000 வந்தது சார். அதே 10,000 எல்லாருக்கும் வந்திருக்கும். 10,000 சம்பளம் வாங்குறவருக்கு என்ன வந்திருக்கும்? 1000 ரூபாய் தான் வந்திருக்கும். இதே 10 லட்சம் சம்பளம் வாங்குறவருக்கு 1 லட்சம் ரூபாய் இன்க்ரிமெண்ட்டாக வந்திருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கும் பட்சத்தில் தான் இந்த பலன்கள் முழுமையாக இருக்கும். 60% மேட்ச் ஆகிற இந்த பலன்களை நீங்கள் நல்லபடியாக எடுத்துக்கோங்க. இல்லை சார் எனக்கு ஒரு தெளிவான பலன்களை ஏன் ஜாதகப்படி நான் தெரிஞ்சுக்கணும் சார், எனக்கு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டா தானே சார் எனக்கு கரெக்டாக இருக்கும். சந்தோஷம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்ம நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு உங்கள் ஜாதகப்படி என்ன தெளிவான கேள்விகள் கேட்கணுமோ நீங்கள் கேட்டு அழகாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஜாதகம்ன்றது ஒரு வழிகாட்டி தாங்க, சரிங்களா? ஜாதகமே நல்ல நேரம் வந்துச்சுன்னா யாரோ கதவு தட்டி நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து ஒரு நல்ல விஷயத்த கொடுத்துருவாங்கன்னோ அப்படிலாம் ஒன்றுமே கிடையவே கிடையாது. நம்மளோட ஓட்டமும் முயற்சியும் எல்லாத்துலேயும் அவசியம். தெய்வத்தால் ஆகாதினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்னு சொல்லுவாங்க. ஸோ ஜாதகம்ன்றது ஒரு வழி தான். ஒரு ஊருக்கு கிளம்புறீங்க, ஒரு கூகுள் மேப் பார்த்து போடுறீங்க, அப்பா டிராஃபிக் இல்லாமல் இருக்குது, நம்ம கரெக்டாக போயிட்டே இருக்கலாம். டிராஃபிக் இல்லைன்றதுக்காக நம்ம வண்டியில் ஏறி உட்காராமையோ ஓட்டாமையோ இருந்தோம்னா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவோம்னா கிடையாது. மாற்றங்கள் அடையும் சார். அப்போ சில நேரங்களில் டைம் பார்க்கும்போது எனக்கு இது நல்லா இல்லை அது நல்லா இல்லைன்னு சொல்லிடுறாங்களே சார், எனக்கு அதனால பயமாக இருக்குது ஜாதகம் பார்க்கணும். ஒன்று புரிஞ்சுக்குங்க சார், நம்ம இப்போ ஒரு கூகுள் மேப்பில் ஒரு அட்ரஸ் போட்டு பார்க்குறோம். ஒரு பீக் டைம் ஒரு ஈவினிங் 5:30 மார்னிங் 8:30 இந்த ஸ்கூல் டைம்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராஃபிக்காக காட்டும். அப்போ என்ன பண்ணுறோம்? நம்மளோட பயணத்தை சரி ஒரு மணி நேரம் லேட்டாக கிளம்பலாம், டிராஃபிக் தவிர்த்துக்கலான்றோம். ஸோ நம்ம நைட்டு கிளம்புறோம்னா எப்பயுமே பாருங்கள் டிராஃபிக் ஃப்ரீயாக இருக்கும். இது சரியான நேர காலமாக இந்த செயல்பாடு செய்ய அதுக்கண்டு எல்லாத்துக்கும் நேரம் பார்க்க முடியாது. ஒரு நல்ல நேரம், ஒரு கல்யாணத்துக்கு, ஒரு வீடு கிரக பேச நல்ல நேரம் பார்க்கலாம். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னும் போது அதெல்லாம் கிடையாது, நான் நல்ல நேரம் தான் பார்த்துட்டு கிளம்ப முடியாது. ஸோ எல்லாத்துக்கும் பரிமாணங்கள் உண்டு, ஓகேங்களா? அதனால் ஒரு ஜாதகம்ன்றது ஒரு வழிகாட்டியாக மட்டும் எடுத்துகிட்டு செயல்படுறதுன்றது ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஜாதகம் தொடர்ந்து பார்த்து ஒருத்தர்கிட்ட பார்த்து இன்னொருத்தர்கிட்ட பார்த்து அதுவும் இன்னொருத்தர்கிட்ட பார்த்து ஆன்லைனில் பார்த்து தெரிஞ்சவங்ககிட்ட பார்த்து அவர் சொன்ன ஒருத்தர் மூலயமா பார்த்து இப்படி நிறைய பண்ணிட்டு இந்த டூ மெனி குக்ஸ் வில் ஸ்பாயில் த டிஷ்ன்னு சொல்லுவாங்க. அதிகப்படியான ஒரு சமையல்காரங்க சேர்ந்து ஒரே ஒரு டிஷ்ஷை பண்ணாங்கன்னா அது நல்லபடியாக வராது. அந்த மாதிரி ரொம்ப நீங்களும் வாழ்க்கையும் குழம்பிக்கிட்டு வேண்டாம். ஒரு வழிகாட்டுதல் எடுத்துக்கிட்டீங்களா, அதுக்கோட உங்களோட இறைவனோட அருளோட பிரார்த்தனையோட நீங்கள் முன்னோக்கி சொல்லுங்கள், நிறைய நல்ல விஷயம் நடக்கும், சரிங்களா? இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பர் பார்க்குறீங்களா, இது நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பு. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் விருப்பம் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது எப்படின்னு கேட்டிங்கன்னா தினமும் ஒரு இலவசமான ஒரு போஸ்ட், இதில் ஒரு அழகான சுவாமியின் புகைப்படம், எல்லா ராசிக்கும் ஒரு வார்த்தை பலன், இன்றைக்கி அமாவாசையா பௌர்ணமியா, எப்போ நல்ல நேரம், எப்போ ராகு காலம், எப்போ யமகண்டம் உங்களுக்கு கையிலேயே இருக்கும். ஃபோனில் ஓப்பன் பண்ணவொடனே எல்லாம் தெரிகிற மாதிரி ஒரு 2 பேஜில் கொடுத்துருக்கோம். இது ரொம்ப ஒரு ஊட்டமாக இருக்கும். உங்களுக்கு காலையில் பிளான் பண்ணும்போது இன்றைக்கி நான் இதை பிளான் பண்ணலாமா, நாளைக்கு இதை பிளான் பண்ணலாமா, தள்ளி போடணுமா அப்படின்ற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலும் நாங்கள் போடுற இந்த பலன்கள் எல்லாத்தையுமே நாங்கள் சேனலில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுவும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஜாதகம் அப்படின்ற ஒரு வழிகாட்டியை கையில் வச்சுக்கிட்டு பயணம்ன்ற ஒரு உந்துதலோடு நீங்கள் முன்னோக்கி செல்லும்போது எல்லாமே வெற்றியாக தாங்க அமையும். கவலைப்படாதீங்க. இறைவன் அருளால் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் குடும்பமும் சரி எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை நான் மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.